அனைவருக்கும் வணக்கம். இது யுகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து என்ன படிக்கலாம்? எங்கு படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வர்றேங்க. நம்ம சேனல பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியா தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ன்னு சொல்லக்கூடிய டிஎன்இஏ அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் சம்மந்தமா நெறைய தகவல்கள் குடுத்துட்டு வரோம். ஒவ்வொரு கல்லூரிகளையும் சேர்றதுக்கு என்ன கட் ஆஃப் தேவைப்படுதுங்கிற டீட்டெயில்ஸ் குடுக்குறோம். இது போக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பத்தின தகவல்களையும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டோட எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு நம்ம வந்து சொல்லிட்டு வரோங்க. ஸோ அந்த வரிசையில இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் எந்த விஷயத்த பத்தி பேச போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் பத்தி தான் சொல்ல போறேங்க. ஆக்சுவலா இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல இப்ப நீங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க. ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 3,00,000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணி, அதுல ஒரு 2,50,000 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி 2,45,000 பேரு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி, பிளஸ் 2வதா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பேமெண்ட்டும் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே. இப்ப பேமெண்ட்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப அடுத்த கட்ட ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ங்கிறது எப்படி நடக்கும்? நம்ம எங்கேயாச்சும் டிஎஃப்சி சென்டர் போகணுமா? இல்ல அண்ணா யூனிவர்சிட்டிக்கே நம்ம யாராச்சும் போகணுமா? அப்படின்னு சொல்லிட்டு கன்டினியூஸா நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நிறைய டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே வர்றாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கமா தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது. முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் டிஎன்ஏ 2026ல சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ங்கிறது நமக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ங்கிறது நம்மளுக்கு என்னைக்கு நடக்க போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே இவங்க டென்டேட்டிவ் ஸ்கெட்யூல்ல கொடுத்துருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட் டிஎஃப்சிஸ் இவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டிஎஃப்சியில் தான் நடக்கும். அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு யாருமே எங்கேயுமே போக தேவையில்லை. கூடுதலா இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்ல நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். என்ன டவுட்னு பார்த்தீங்கன்னா, சரி சார் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி நம்மளுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு மட்டும் அண்ணா யூனிவர்சிட்டியில வச்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணாங்களே அப்படின்னு கேட்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ல நிறைய ஃபேக் சர்டிஃபிகேட்ஸ் வந்து உள்ளுக்க இன்க்ளூட் பண்றாங்க. அதுக்காக வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டை ஒரிஜினலா வெரிஃபை பண்றாங்க. ஏன்னா எந்தெந்த கேம் அப்ரூவல் இருக்குது, யார் நேஷனல் லெவல் போயிருக்காங்க, யார் ஸ்டேட் லெவல் போயிருக்காங்க, யார் இன்டர்நேஷனல் லெவல் போயிருக்காங்கிறத ஒரிஜினாலிட்டியை செக் பண்றதுக்காக தான் நமக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் வெரிஃபிகேஷன் மட்டும் நமக்கு வந்து நேரடியாக பண்றாங்க. இதை தாண்டி நம்ம இப்போ நீங்க ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய 10th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட், ஆதார், டிசி, தென் வந்து வேணா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் இதில் பெரும்பாலும் தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதனால என்ன பண்றாங்க ஆன்லைன்லேயே வெரிஃபை பண்றாங்க. என்னையிலேருந்து பண்றாங்கன்றதுனா 8/6/2026லேருந்து 20/6/2026 வரைக்கும் இவங்க என்ன பண்றாங்க சர்டிஃபிகேட்டுங்கிறத வெரிஃபை பண்றாங்க ஆன்லைன் ப்ராசஸ்ல. இப்போ ஆன்லைன் ப்ராசஸ்ங்கிறப்ப திருப்பியும் ஒரு கேள்வி வரும். நம்ம திருப்பி ஆன்லைன்ல இருக்கணுமான்னு கேட்டால் தேவையில்லை. நீங்க உங்களுடைய அப்ளிகேஷன்ல வந்து நீங்க என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்களோ இதை ஆன்லைன்லேயே வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்க கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸை மேட்ச் பண்ணி செக் பண்ணுவாங்க. எல்லாமே ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிட்டாங்களா, வெரிஃபை பண்ணலையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்ம இந்த டிஎன்இஏ வெப்சைட்ல நம்மளுடைய அப்ளிகேஷன்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ்ங்கிறது கம்ப்ளீட்டட்னு வரும். ஒரு டிக் சிம்பிள்ங்கிறது இருக்குங்க. இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபை ஆயிடுச்சு. எந்த இஷ்யூவும் கிடையாது. ஓகே. இப்போ வந்து அப்படி டிக் சிம்பிள் வராம இன்கம்ப்ளீட்னு வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்களே போயிட்டு நீங்க எங்க பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த மாவட்டத்துல, எந்த ஊர்ல நீங்க டிஎஃப்சி அப்படிங்கிற ஒரு சென்டர்ல வந்து பதிவு பண்ணியிருக்கீங்களோ, அந்த டிஎஃப்சி சென்டர்ல போயிட்டு என்ன மிஸ்டேக் இருக்குது, அவங்க கேட்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸை மாற்றி கொடுத்தா போதும். அதையுமே வந்து அவங்க வந்து சரி பண்ணி உங்க வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ்ங்கிறது வெரிஃபைடு, கம்ப்ளீட்டட், டிக் சிம்பிள் இந்த மாதிரி வந்துருங்க. ஸோ இப்படி வந்துருச்சுனாலே நமக்கு வந்து என்ன என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ்ங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அப்ளிகேஷன் ப்ராசஸ்ங்கிறது ஓகே ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் முடிச்சு நம்மளுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து நம்மளோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ்லாம் வச்சு தான் நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட்ங்கிறது ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ மாணவர்களும் பெற்றோர்களும் எங்கேயுமே நேரடியாக போக தேவையில்லை. இது முழுக்க முழுக்க ஆன்லைன் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். தவறுகள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டிஎஃப்சிக்கு போக வேண்டியிருக்கும். அண்ணா பல்கலைக்கழகத்துக்கோ இல்லை வேற எந்த பொறியியல் கல்லூரிகளுக்கோ நீங்க போக வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இது முழுக்க முழுக்க டிஎஃப்சியில் மட்டும் தான் நடக்கும். இது சம்பந்தமா மேக்ஸிமம் ஃபோன் பண்ணி கூட கூப்பிட மாட்டாங்க. பெரும்பாலும் உங்களோட இன்கம்ப்ளீட் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு நீங்களே டிஎஃப்சி போற மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ் தான் இருக்குங்க. அதனால மாணவர்களும் பெற்றோர்களும் கொஞ்சம் இந்த டேட்ல பார்த்துக்கோங்க. உங்களோட ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணிட்டே இருங்க. கம்ப்ளீட்டேன்னு காமிச்சதுன்னா உங்களுக்கு ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுங்க. சரிங்களா?
இந்த மாதிரி கண்டினியூஸா உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் இது சம்பந்தப்பட்ட மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க. மிகவும் நன்றி.